தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். போன வாரம் தேவ செய்தியில் வளர்ச்சியின் வழி என்ற தலைப்பில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணினோம். அந்த வளர்ச்சியின் வழி, நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சி, ஆசீர்வாதம், மேன்மை, உயர்வு, இவர்களுக்கெல்லாம் எது அவசியம் என்றால் உணர்வடைதல். தேவனுடைய வார்த்தையை கேட்டு உணர்வடைதல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்ற நிச்சயம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த வளர்ச்சியின் வழியில் இரண்டாவதாக நாம் சிந்திக்க போகிற காரியம் என்று சொன்னால் வேறுகொள்ளுதல். வசனத்திலே வேறுகொள்ளுதல். வளர்ச்சியின் வழியிலே இரண்டாவது வழி என்னன்னு சொன்னால் வேறுகொள்ளுதல், வசனத்தில் வேறுகொள்ளுதல் என்பதை பார்க்கிறோம். அதைத்தான் தியானம் செய்ய போகிறோம். அதுக்கு ஆதாரமாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேத வசனம் ரொம்ப 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 முக்கியமானது. வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தேவன் வேதத்தை நமக்கு அவர் அருளி செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கையில் வேத மகத்துவங்களை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் வேதத்திலிருந்து நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் பேசுகிறார். தேவன் பேசுகிறார் என்றால் அவர் எதிலிருந்து பேசுகிறார் என்றால் தான் கொடுத்த வேதத்திலிருந்து நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வேதத்தை, அந்த வசனத்தை நாம் கேட்கும்போது, அதை உணரும்போது, உணர்ந்து நம் இருதயத்துக்குள்ளே நாம் ஆழமாய் பதித்து கொள்ளும் போது, வேர் விடும் போது, அது பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. நீங்கள் யாராக இருக்க வேண்டுமானால் வேதத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தின்படி நடக்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். சபை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. சபை எப்படி இருக்குது? அலங்காரமாக இருக்குது. சபை எப்படி இருக்குது? உற்சாகமாக இருக்குது? இல்லை. வேத வசனத்தில் சபை கட்டப்படுகிறதா? ஜனங்கள் கட்டப்படுகிறார்களா? வேதத்திலே நடக்கிறார்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வருகை நாளிலே யார் அவருடைய சமூகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், நிற்பார்கள் என்று சொன்னால் அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களே அல்லாமல் வேறு யாரும் நிச்சயம் இருக்க முடியாது. அதனால தான் நம்முடைய வசனம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. தேவனுடைய வார்த்தை ரொம்ப விசேஷமாக இருக்குது. அப்போ வேதத்தை குறித்து பார்க்கும்போது, வேதத்தை குறித்து சொல்லும்போது இங்கே மார்க்கு 4:14 நாம் பார்க்கிறோம். அந்த வேத வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அப்போ விதைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் ஒரு விதைக்கு ஒப்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை தான் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது விதை போல அது பலன் கொடுக்கக்கூடிய, அது எப்படி அது வேர் விட்டு அது எப்படி செடியாக அது வளர்ந்து மரமாக வளர்ந்து அது கனி கொடுக்கிறதோ, அதே போல வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே செல்லும்போது அது மிகுந்த பலனை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. பலன் கொடுக்கக்கூடிய ஒன்று தான் வேத வசனம். ஆகையினால வேத வசனத்தை நம்ம சும்மா வாசிக்கிறதில்ல, சும்மா கேட்கறதில்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கக்கூடியது. மத்தேயு 4:4 வாசிக்கிறோம். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆகாரம். சாத்தான் அங்கே இயேசுவை சோதித்த போது கற்களை அப்பமாகி சாப்பிடும் என்று சொன்னபோது அவர் சொல்றார் மனுஷன் அப்பத்தினால மாத்திரப்பா,
வேத வசனத்தை நம்ம படைப்பான். தேவனுடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும். அப்போ வேத வசனம் ஆகாரத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை குறித்து பவுல் சொல்லும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிற பாருங்க. 1 கொரிந்தியர் 3:1-2 மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். பாருங்க, போஜனம், பால் எதை குறித்து சொல்றாரு? வேத வசனத்தை குறித்து சொல்றார். 2 காரியத்தை சொல்றார். ஒன்று பால், இன்னொன்று போஜனம் என்று சொல்லப்படுகிற திட்ட உணவை குறித்து அவர் சொல்றார். அப்போ வேத வசனம் எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலன் கொடுக்கக்கூடிய, சத்துவத்தை கொடுக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக எப்படி சரீரத்திற்கு ஒரு பால், குழந்தைக்கு ஒரு பால், வளர்ந்து வர்ற பிள்ளைகளுக்கு அதுக்குரிய ஆகாரம், வாலிபர்களுக்குரிய ஆகாரம், வளர்ந்தவர்களுக்குரிய ஆகாரங்களை நாம் விதவிதமாய் சாப்பிடுகிறோம். அதே போல இந்த வேத வசனம் எல்லாருக்குரிய ஆகாரத்தை உடையதாக இருக்கிறது. அது நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறது, பலனை தருகிறது. சத்தியத்தை, வேதத்தை, வேத வசனத்தை நாம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆகாரத்தை போல, ஒரு பாலை போல நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் போது அது சும்மா ஏற்றுதல்ல, அது இந்த வாரத்துக்கு தேவையான, இந்த நாளுக்கு தேவையான பலனை, சத்துவத்தை, ஆரோக்கியத்தை நமக்கு தருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அப்போ நீங்க அந்த வேத வசனத்தை நீங்க உட்கொள்ளாவிட்டால், நீங்க வாசிக்காவிட்டால், தியானிக்காவிட்டால் என்ன நடக்கும்? பலன் இருக்காது. மரணமும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்கிறது? ஆவிக்குரிய மரணம். ஆனால் வேதத்தை கர்த்தர் முக்கியப்படுத்துறார். வேதம் 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 சொல்றார். எபேசியர் 6:17 பார்க்கிறோம். எபேசியர் 6:17 ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ வேத வசனம் எப்படி இருக்குன்னா, அது ஆவிக்குரிய யுத்த ஆயுதம், பட்டயம். நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான், அவன் சாத்தான். அவன் எப்பொழுது நமக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அவனை அழிப்பதற்குரிய, அவனை யுத்தம் செய்து அவனை மடங்கடிக்கக்கூடிய ஒரு வல்லமுள்ள ஒரு ஆயுதமாக கர்த்தர் நம்முடைய கையில் வசனத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவானவர் 40 நாள் உபவாசம் இருந்து பரிசுத்த ஆவியானவராலே சாத்தானிடத்தில் சோதிக்கப்படுவதற்காக அவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்ட போது நடந்த சம்பவம் என்ன? ஒவ்வொரு காரியத்தை சொல்லும்போது அவர் வேதத்திலிருந்து தான் அனுசரித்து சொல்கிறார், வசனத்தை தான் பேசுகிறார். பதில் பேச முடியலை. வசனத்தினாலே சாத்தான் கிரிகளை அவரை அழிக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வேத வசனம் நீங்கள் வாசிக்கலை, தியானிக்கலை, அதன்படி நடக்கலைன்னு சொன்னால் நீங்கள் சாத்தாண்ட தோத்துக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் தான் வேத வசனம் முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா யோவான் 15:3 வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். வேத வசனம் நம்மை சுத்தம் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. வேத வசனம் நம்மை சுத்தம் பண்ணக்கூடிய சுத்திகரிப்பின் ஒரு சாதனமாக இருக்கிறது. நீங்க வேதத்தை வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, கேட்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், உங்கள் பாவங்களற நீங்கள் கழுவப்படுகிறீர்கள். வேத வசனம் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்க, கேட்குறீங்க, உணர்த்தப்படுறீங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, மனம் திரும்புறீங்க, உங்களுக்குள்ள மாற்றங்களை கொடுக்கறதை பார்க்கிறோம். அதே போல வேத வசனம் என்னவா இருக்கிறது? 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு.
பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும். விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இன்னொரு வசனத்தை சேர்த்து வாசிட்டு போமா. 119 சங்கீதம் 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அது ஒளியை போல, வெளிச்சத்தை போல நமக்கு என்ன பாதையை காட்டக்கூடியதாக இருக்கிறது. வேத வசனம் நமக்கு எவ்வளோ இருக்குது? பாதை காட்டக்கூடியதாக இருக்குது. நீ வேதத்தை வாசிக்கும் போது, கேட்கும் போது, இதுதான்ப்பா நட வழி, இதில் நடப்பான்னு சொல்லி கர்த்தர் அந்த வசனத்து மூலமாக நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைபடுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 19:8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது, புரிந்து கொள்ள வைக்கிறது. நம்முடைய காரியம் என்ன, இந்த பிரச்சனை என்ன, இந்த காரியம் என்ன, இது என்ன விதத்தில் இருக்குது, இது எப்படி அணுகணும், இதை எப்படி செய்யணுங்கிறத இந்த வேத வசனம் அது நமக்கு அழகாய் காண்பிக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் வேதத்தை வாசிக்கலை, தியானிக்கலை, கேட்கலைன்னா என்ன செய்ய, அதை இழந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சங்கீதம் 33:6 வசனமும் 9வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சகலமும் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தைக்கு உருவாக்குகிற மிகப்பெரிய அற்புதமான வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது அது தேவன் விரும்புகிற காரியத்தை நமக்குள்ளே நடப்பிக்கிறது, இல்லாதவைகளை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. நடக்க முடியாதவைகளை நம்முடைய வாழ்க்கையில வேதவசனம் நமக்குள்ள உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது. இவ்விதமாக வேதவசனம் ரொம்ப 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 மகிமையானதும் அவசியமானதுமாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதில் விசேஷமாக விதை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். விதை விதை அதில் விதைன்னு சொல்கிறத காட்டுறோம். அந்த விதைன்னு சொல்லியிருக்க பார்க்கிறோம். இதெல்லாம் என்ன செய்ய சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், வேறாய் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்ய வேரை போல உறுதியாய் உள்ளே பிரவேசித்து போக வேண்டும். எந்த அளவுக்கு வேத வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அது ஒரு வேற போல அதிகமாக ஊடுருவி போய் நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், மிகப்பெரிய மகிமை உள்ளதாக என்ன செய்ய இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டவர். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எதன் அடிப்படையில் அல்லது எதை கொண்டு செய்கிறார்னா வார்த்தை கொண்டு தான் செய்கிறார். இன்றைக்கு தம்முடைய சித்தத்தை எதை கொண்டு செய்கிறார், எதுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறாரு, அவருடைய வார்த்தை கொண்டு தான். நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வை எப்படி காண்பிக்கிறாரு, வேத வசனத்தை கொண்டு தான். எல்லாமே எதன் அடிப்படையில் சொன்ன வேத வசனத்தை கொண்டு தான் கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அதை எப்படி நம்ம என்ன செய்யணும் சொன்னால், அதனால தான் சபையில் நினைச்சிருக்கோம்னா கர்த்தர் வச்சிருக்கோன்னா இந்த பிரசங்க ஊழியத்தையும் போதக ஊழியத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். எதை போதிக்கிறோம், எதை பிரசங்கம் பண்ணுகிறோம், வேத வசனத்தை பிரசங்கம் பண்ணுகிறோம், வேத வசனத்தை போதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. எங்களுக்கும் கதைகள் சொல்வதற்கு ஏராளமான கதைகள் இருக்கிறது. கதையை சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், கதைகளை சொன்னால் ஏகப்பட்ட கதைகள் சொல்லலாம். ஆனால் சபை என்பது தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு இடம், தேவனுடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் பிரசங்க ஊழியத்தை வச்சிருக்கிறார், ஏன் போதனை ஊழியத்தை வச்சிருக்கிறார் சொன்னால், ஆண்டவர் தம்முடைய சபையை இதன் மூலமாக கட்டுவதற்கு, இது மூலமாக தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு, இது மூலமாய் தேவன் தம்முடைய ஜனங்களை சுத்தமாக்குவதற்கு, இது மூலமாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதையை காட்டுவதற்கு, இது மூலமாய் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆவிக்குரிய பலனை தருவதற்கு, இது மூலமாய் பிசாசை துரத்துவதற்கு, அப்படி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் தேவன் இந்த பிரசங்க ஊழியங்கள் மூலமாக, போதனை ஊழியங்கள் மூலமாக தேவன் செய்து கொண்டு, அதனால தான்
நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த நாட்கள்லாம் எவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு தேவனுடைய வார்த்தையை எவ்வளோ நேரம் நம்ம கேட்கலான்னு நம்ம யோசித்தோம்னா அன்றைக்கி டைம் பார்ப்பாங்க. ஆனால் எப்படி கேட்கணும்னா, பேதுரு காலத்தில் ஜனங்கள் கேட்டது மாதிரி இன்றைக்கி நம்ம பிரசங்கத்தை கேட்கணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். எப்படி? அவர் எப்போ பிரசங்கத்தை ஆரம்பித்தார் தெரியல. ஒருவேளை சாயந்தரம் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட பவுல் பிரசங்கம் பண்ணுறார், மாடியில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒருத்தர் தூக்க மயக்கத்தில், அப்போ ராத்திரியெல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, ஜனங்க உட்காந்து கேட்டுருக்குறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது 1-2 தூக்க தான் செய்யும். தூங்குனா கீழே உள்ளதான் செய்வோம். அப்போ அப்படி பிரசங்கம் கேட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொன்னால் எவ்வளவு நேரம் அப்படின்னா, நம்ம டைம் பார்க்கக்கூடாது. பேசுங்க 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 சொல்லிகிட்டு இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், வேத வசனத்தை கேட்கறதுக்கு பேசுங்க 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 சொல்லிகிட்டே இருக்கணும், கேட்கணும். ஏன்னா வேத வசனத்து மூலமாக தான் கர்த்தர் நமக்குள்ள கிரியை நடப்பிக்கிறார். நீங்கள் எப்படிங்க மனம் திரும்பினீங்க? யாரோ பிரசங்கம் பண்ணாங்க, யாரோ தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொன்னாங்க, மனம் திரும்பணும், ரட்சிக்கப்பட்டோம். ஒவ்வொரு காரியத்துக்கும் பாருங்கள், இதுக்கு பின்னாடியெல்லாம் யார் இருக்குது? வேத வசனம் தான். வேத வசனம் தான். வேத வசனம் இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. வேத வசனத்தை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எது இருக்குதோ இல்லையோ தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும், கேட்கணும், அதன்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. உங்கள் கையில் வேதம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், உங்கள் கையில் இரவும் பகலும் வேதம் இருக்கணும். இல்லைன்னா வச்சுங்க, நீ யார்? உங்களுக்கு வேண்டிய ஆகாரம் இல்லை, சாத்தானை ஜெயிக்க முடியாதவர், பரிசுத்த வாழ்க்கை கிடையாது, பாதை தெரியாது, அறிவு வேண்டிய அறிவு இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சபையில் பைபிளை வச்சுட்டு போட நம்ம இருதயம் துடிக்கணும். எங்கேயாச்சும் வச்சுட்டு போட நம்ம இருதயம் தூக்கம் வரப்படாது. பக்கத்து சொல்லுங்க, பைபிளை எங்கேயாச்சும் மிஸ் பண்ணுறோம், தூக்கம் வரப்படாது. பைபிளை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அம்மா வெள்ளிக்காசு தொலைச்சிருச்சு, என்ன செஞ்சது? பெருக்கி 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 பெருக்கி. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு வேத வசனத்தில் வாஞ்சு இருக்குது, தாகம் இருக்குது, வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நேரம் வேதத்தை, பைபிள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு தேவ மனுஷன் என்னுடைய நண்பர் இருந்தார். அந்த வீட்டம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, வேத புஸ்தகத்தை எல்லா இடமும் வச்சுருப்பாங்களாம். கிச்சனில் இருக்குமா, டைனிங் டேபிளில் இருக்குமா, பெட்ரூமில் இருக்குமா, படிக்கிற இடத்துல இருக்குமா, எல்லா இடம், டீப்பாயில் இருக்குமா. அங்கே உட்காந்து அதை படிக்க, அங்கே உட்காந்து அந்த புக்கை படிக்க, இந்த உட்காந்து பைபிள் படிக்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். அல்லேலூயா. நம்ம எங்கே உட்காந்து எதைத்தான் நம்ம படிக்கிறோம்? செல்ஃபோன் தான். இரவும் பகலும் நமக்கு செல்ஃபோன் இல்லை. வேதம் 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 வேதம். அந்த வேதம் என்ன செய்யணும்? நம்ம உள்ளே ஒரு வேரை போல ஆழமாய் நம்முடைய ஜீவத்தில் அது இறங்கி போக, நம்ம இருதயத்தில் இறங்கிடணும். வேத வசனம் இறங்கி போயிட்டு எவ்வளவு ஆழமா வேர் போகுதோ அந்த அளவுக்கு அது என்ன செய்யும்? நல்லா வளரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். இங்கே பாருங்க, இந்த இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20-21 வசனம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இருதயம் இருக்குது, கற்பாறையான இருதயம், கடினமான இருதயம். அங்கே வசனம் போகுது, அங்கே வசனம் விதைக்கப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை விதைக்கப்படுகிறது. அந்த வார்த்தை உள்ளே போகிறது. உள்ளே போன போது அந்த இருதயம் உள்ளவன் என்ன செய்தான்? ரொம்ப நல்ல மனுஷன் தான், ரொம்ப நல்ல மனுஷன்.
கேட்குறான், சந்தோஷமா ஏற்றுக்கொள்றான். அந்த வசனத்தை கேட்டவன கர்த்தர் என்னோட பேசினார், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டான். ஒருவேளை முன்னாடி கூட வந்து என்ன செய்தான், ஆல்டருக்கால வந்து ஒப்பு கொடுத்தான். உடனே சந்தோஷமா மனம் திரும்பினான், ஞானஸ்நானம் எடுத்தான், உற்சாகமா நல்லா கையை தட்டி ஆராதிக்கான், சத்தம் ஆராதிக்கிறான், அந்நிய பாஷை பேசுகிறான், துள்றான், சுவிசேஷ ஊழியம் போகிறான், எல்லாம் பண்ணுறான். ஒரே உற்சாகம் பரவசமா இருக்குது. அல்லேலூயா. அவன் அந்நிய பாஷை பேசினாக்க இங்கிருந்து அங்கே வரைக்கும் போயிட்டு வர்றான். அந்த அளவுக்கு உற்சாகமாயிட்டான். உணர்ச்சி நிரம்பிட ஒரு கிறிஸ்தவர். ஆனா ஒரு உபத்திரம் வந்தபோது, வெயில் வந்தபோது அது காஞ்சு போச்சு, வாழ்க்கை போச்சு. நல்லா இருந்தானே, சர்ச்சில் முதல்ல இருந்து நல்லா கைத்தட்டி பாட்டு பாடி நல்லா கத்த ஆராதிப்பாரு, அந்த பிரதரை காணுமே. கல்யாணம் வந்துருச்சு, அதனால ஆண்டு விட்டு போயிட்டாரு. இல்ல பிள்ளைக்கு திருமணம் பண்ண வேண்டிடுச்சு, போயிட்டாரு. ஒரு பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை வந்துடுச்சு, கத்தரை விட்டு தூரமாக போயிட்டாரு. பலம் எல்லாம் போயிட்டு, உபத்திரவம் வந்தபோது, பாடுகள் வந்தபோது அவர்கள் போய்விட்டார்கள். காரணம் என்ன? ஏன்னா வசனம் உள்ள போக, அதான் பிரச்சனை. இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தால், வசனத்தை அவர் உள் வாங்கி இருந்தால், வசனத்தின் மேலே அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தால், வசனத்தை அங்கே உள் வாங்கி இருந்தால், அவர் உணர்ச்சி அடிப்படையில் கர்த்தரை பின்பற்றி இருக்கிறார். ஒரு வேளை தெய்வீக சுகத்தை பெற்றிருப்பார், சபைக்கு வந்திருப்பார், ஆண்டு ஒரு அற்புதத்தை செய்திருப்பார், சுகமாக இருப்பார், ஆகினால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பார். இல்லது பிசாசு பிடியில் பிலிசூனியத்தை இருந்திருப்பார், சுகமானவனை கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்திருப்பார், ஆண்டவர் ஆசீர்வதிச்சதால அவர் வந்து இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பார். அதெல்லாம் ஆண்டு சேர்த்தா, அதெல்லாம் தப்பு கிடையாது, நல்ல காரியம் தான். ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். ஆனால் அவருக்கு என்ன இல்லை, வசனம் உள்ளே போகலை, வசனம் போகலை, வசனத்தை கேட்கல, வசனத்தை வாசிக்கல, தியானிக்கல, கேட்டு அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடினாலே அவர் என்ன செய்யல, உள்ளே வேர் போகவில்லை, வசனம் உள்ளே போகலை. காது கேட்டுச்சு, வாயில் பேசிச்சு, ஆனால் இருதயத்துக்குள்ள என்ன செய்யலை, போகலை. பிரச்சனை வந்தவுடனே பலனற்று போய்விட்டதை கொடுத்து செய்திருப்பார்கள். வசனம் இருதயத்தில் ஆழமாய் வேரூன்ற வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, வசனம் இருதயத்தில் ஆழமாய் வேரூன்ற வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆழமாய் வேரூன்ற வேண்டும். பெரையா பட்டணத்தை பாருங்க, அந்த பட்டணத்தாரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, பெரோயா பட்டணத்தார் அவங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு காரியத்தை சொல்லிக்கிறது. அந்த வேத மறுபடியும் வாசிங்க, விட்டு வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, மனோவாஞ்சையாய் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அப்பா, அவங்கள காட்டில் ரொம்ப நற்குணசாலியாக மாறிட்டாங்களா? எப்படி மாற முடிஞ்சது? வசனம் உள்ளே போச்சு, வசனத்தை தேடினாங்க, வாசித்தாங்க, அதை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த வசனம் உள்ளே போக உள்ளே போக உள்ளே போக உள்ளே போக உள்ளே போக என்னாச்சு? சுபாவம் மாறிடுச்சு. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. என்னங்க சத்தத்தை காணோம்? அல்லேலூயா. அப்போ வேத வசனம் என்ன செய்ய சொன்னால் நம்ம லைஃப்பை மாற்றோம், குணாதிசயத்தை மாற்றோம், சுபாவங்களை மாற்றோம். ஆக வேத வசனம் ஆழமாய் நமக்குள்ளே உள்ளே போக வேண்டும். நீங்கள் வேதத்தை பல முறை வாசிக்கலாம், ஒரு வருஷத்தில் 3 முறை கூட பைபிளை வாசிக்கலாம். வசனம் உள்ளே போகலைன்னா ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. வசனம் உள்ளே போகலன்னா ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. வாசிக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை வேதத்தை கண்டிப்பாக வாசிக்கணும். ஆனால் அந்த வசனம் உள்ளே போகலைன்னா
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் என்ன செய்ய உண்டாகுது? ஆழமாய் வேறு கொள்ள வேண்டும். வசனம் ஆழமாய். சங்கீதத்தில் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப வேத வசனத்தை எப்படி நாம் வேறு ஊன்ற வேண்டும் என்றால், இரவும் பகலும் அந்த கர்த்தருடைய வசனத்தில் தியானமாய் இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கணும். அந்த வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் என்ன பேசினாரு, அதையே இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் அதை நாம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். 119ஆம் சங்கீதத்திலே 101வது வசனம், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு. அப்போ உம்முடைய வசனத்தை காத்து நடக்கும்படிக்கு. அப்ப அந்த வசனத்தை உள்ள வேர் கொண்டு போகுதுதான் நம்மால நடக்க முடியும். காத்து நடக்கும். அந்த வசனத்தை உள்வாங்கி வசனத்தை கேட்டு அதை இருதயத்துக்குள்ளே பதித்து ஆம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையாக மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அதைத்தான் அவர் சொல்றார். 97வது வசனத்தில் அவர் சொல்றார், உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். நாள் முழுவதும் அது என் தியானம். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுவோமா? நாள் முழுவதும், நாள் முழுவதும். ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதா. ட்ராவல் பண்ணும்போதும் அதுதான். எனக்கு என்னது, பஸ்ஸில் போகும்போது, 2 வீலரில் போகும்போது, காரில் போகும்போது, பயணமாக போகும்போதெல்லாம் தியானம் தான். நம்ம வேலையை செய்யும் போது அதுதான் என் தியானம். அதுதாங்க உள்ளே வசனம் வேறு ஒன்றுதல். தியானிக்க 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 என்ன செய்யும்? வசனத்தை உள் என்ன செய்யும்? நல்ல வேறு ஒன்றுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். 34வது வசனம், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். முழு இருதயத்தோடே கை கொள்ளுவேன். தியானம் பண்ணுவேன், அப்புறம் என்ன செய்வேன்? கை கொள்ளுவேன். அப்போ உள்ளே எந்த அளவுக்கு வேத வசனம் உள்ளே நாள ஆழமா இருக்குதோ, உள்ள பதிக்கப்பட்டிருக்கிறதோ, அது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும். நம்முடைய நடக்கையை மாற்றும், பேச்சை மாற்றும், பார்வையை மாற்றும், சுவாபத்தை மாற்றும், செயல்பாடுகளை மாற்றும். எல்லாம் வேதவசனம் நமக்குள்ளே மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்ம லைஃப்ல வேதமும் சபையும் பிரிக்க முடியாதவைகள். வேதமும் சபையும் பிரிக்க முடியாதவைகள். அப்போ இந்த நாட்களில் இந்த வேத வசனமானது சபைகளை நாம் வரும்போது நாம் 2 முக்கியமான காரியங்களை நம்ம கர்த்தருக்கு செய்கிறோம். ஒன்று, கர்த்தரோடு பேசுகிறோம். 2வது, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தரோடு பேசுகிறோம். கர்த்தாவே, நீ எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர், நீ யார், எப்படிப்பட்ட அன்பு உள்ளவர், எப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர், என் மேலே எப்படி அன்பு உள்ளவராக இருக்கிறார், எப்படிப்பட்ட பிரசுத்தராக இருக்கிறீர், எனக்கு எவ்வளவு நல்ல நன்மை செய்தன்னு சொல்லி கர்த்தரை என்ன செய்கிறோம்? அவர்கிட்ட பேசுகிறோம். ஆனால் சபைக்கு வரும்போது கர்த்தர் நம்முடைய வசனத்தை கொண்டு நம்மோடு கூட பேசுகிறார். ஆமீன் சொல்லுவோம். சத்தம் அல்லையிலே சொல்லுவோமா? பேசுகிறாரா? பேசுகிற. ஆகினாலே தேவனுடைய சபை என்பது தேவன் பேசுகிற ஒரு இடம். தேவன் பேசுகிற அந்த வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அந்த வேத வசனத்தை உள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் பதித்துக் கொள்ள வேண்டும். அது வேறுவிட வேண்டும். அது உள்ளே போகும்போது தான் தேவன் விரும்புகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இன்னைக்கு பாஸ்டர் என்னப்பா பிரசங்கம் பண்ணாரு? பாஸ்டருக்கு என்ன பிரசங்கம் பண்ணாங்க? நல்லா பிரசங்கம் பண்ணாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்க? அதானே இல்லை, உள்ளே வேர் போயிருந்தால் இன்னைக்கு கர்த்தர் நம்மகிட்ட என்ன பேசினார்? இன்னைக்கு பிரசங்கத்துக்கு மூலமாக கர்த்தர் இதெல்லாம் பேசினார். நான் இதை செய்ய போகிறேன், இப்படி செய்ய போகிறேன், இப்படி நடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன் என்ன செய்ய இருக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். மத்தேயு 13:21 வாசிப்போமா? ஆகிலும்
தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். இப்போ வேறு இல்லைன்னா, உள்ள வேறு போகலைன்னா என்ன நடக்குது? கொஞ்ச காலம் ஆண்டுக்குள்ள இருப்பாங்க. எவ்வளோ காலம்? கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலங்கிறது 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ அல்லது ஒரு சில வருஷமோ என்ன செய்ய இருக்கலாம். கொஞ்ச காலம் இருந்து நினைச்சது அவங்களுடைய எல்லாமே போச்சு. வேத வசனம் எல்லாமே போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. கொஞ்ச காலம் நினைச்சிருந்தாங்க. வேறு போகாதனால கொஞ்சம் வெயில் அடிச்சுது, கொஞ்சம் உஷ்ணமான வெயில் அடிச்சுது. அப்போ சொன்னாங்க, என்ன ஆண்டவர் எங்களை ஒன்றுமே நன்மையே செய்யலையே, எனக்கு அற்புதம் செய்யலையே, அதை செய்யலை இதை செய்யலைன்னு சொல்லி கர்த்தரை நினைச்சிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க. அன்றைய சமயம் நம்ம ஆட்கள் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராத தேவ பிள்ளைகள் இப்படி ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, என்ன அவன் அப்படி பேசிட்டான் ஆண்டவரே, அவன் கையை உடையும் ஆண்டவரே, காலை உடையும் ஆண்டவரே. ஆண்டு கேட்க மாட்டார், செய்ய மாட்டார். அவன் சொல்லுவான், என் ஜெபத்தை கேட்கல, நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஏலே, அப்படி ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு சொல்லி சொல்லி ஜெபம் பண்ண எவன் காலம் தான் இருக்கும் உலகத்தில்? யோசிப்பாரு. இப்படி வேற வசனம் உள்ளே போகாததினாலே நாம் யார், எப்படி இருக்கணும், எதுக்காக ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும், இது தெரியாததுனால நம்ம ஜெபம் கூட நினைச்சது தப்பான ஜெபங்களா மாறி போகிறது. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம சரியான விதங்களிலே நாம் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போது இடர் அடைஞ்சு போயிட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்க? வெளியே சொல்ல மாட்டாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, மனதில் பின்வாங்கியிருப்பாங்க, இருதயத்தில் பின்வாங்கியிருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். சர்ச்சுக்கு வருவாங்க, ஆடி வைப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இருதயத்தை நினைச்சிருப்பாங்க, கர்த்தரோட தூரமாக இருப்பாங்க. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இருதயம் சரியாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆரம்பம் உடையது. அந்த இயேசுக்குள் வருகிற ஒரு அனுபவம் இருக்குதே, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அங்கேதான் ஆரம்பிக்குது. கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒரு அனுபவம் செய்கிறது. அது எப்போ வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்குன்னு சொன்னால் யோவான் 3:5 நான் பார்க்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். எப்போ ஆரம்பிக்குது? ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். எப்போ ஒரு மறுபிறப்பு அனுபவம் நமக்குள்ள உண்டாகுதோ அப்போதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் உள்ள வர்றோம். எதிர அதை ஒத்துக்கிறீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்குது? மறுபிறப்பு, ஆவிக்குரிய ஒரு மறுபிறப்பு. இன்னைக்கு அநேருக்கு அது புரிய மாட்டேங்குது. நிக்கோமும் அப்பதான் கேட்க சொல்றாரு, அது எப்படி நான் முதிர் வயதாக இருக்கிற இந்த நாளில் போய் மறுபடியும் எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் போய் மறுபடியும் பிறக்க முடியுமா? இது நடக்கிற காரியமா, சாத்தியமா? புரிய மாட்டேங்குது. மறுபிறப்புன்னு ஒரு அநேகம் புரிய மாட்டேங்குது. ஆவியினாலும் ஜலத்தினாலும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது தேவனுடைய ஆவியுடைய கிரியை மூலமாக நடக்கிற ஒரு புதிய சிருஷ்டி அனுபவம் தான் மறுபடி பிறத்தல். ஐயோ நான் பாவி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, இது புது வாழ்க்கை வாழணும் என்ற ஒரு மனமாற்றம் என்னைக்கு உண்டாகுதோ அப்பொழுதுதான் அவருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது சொன்ன மறுபிறப்பின் அனுபவம் வருகிறது. அல்லேலூயா. அதனால தான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவன் இருக்கு. மனம் திரும்புது. அப்போ மறுபிறப்பின் அனுபவம் நமக்குள்ள என்ன செய்யுது? அது வரும்போது கிறிஸ்தவ வாழ்க்கை வருகிறது. தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தை நிச்சய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். இப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருதல்
இதுவரை பிசாசு ராஜ்யத்துக்குள்ள இருந்தோம், என்றைக்கு மறுபடி பிறக்கிறோமோ அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வர்றோம், ஆளுகைக்குள்ள வர்றோம். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தத்தம் சொன்னா நித்திய ஜீவனை தருவேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில அஸ்திபாரம் என்னன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னன்னா நித்திய ஜீவன் தருவேன், அழிவில்லாத வாழ்க்கை, பரலோகம். ஏன் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஏன் ரட்சிக்கப்பட்டோம், ஏன் மறுபடி பிறந்தோம், ஏன் ஞானஸ்நானம் எடுத்தோம், எல்லாத்துக்கும் மூல காரணம் சொன்னா பரலோகம் போனுங்க. இயேசுதான் வழி, இயேசுலாம் பரலோகத்துக்கு போக முடியாது. மறுபிறத்தின் அனுபவத்தை பெறுகிறது மூலமாக நான் பரலோகத்துக்கு சொந்தக்காரன் மாறிட்டேன். என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறேன். உண்மைதானா? அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்னவென்று சொன்னால், அது எப்படி ஆரம்பிக்கும்? அது நித்திய ஜீவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை, பரலோகத்துக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அந்த உள்பிரவேசிப்பது எப்படி என்று சொன்னால், அங்கே மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவத்தின் மூலமாக உள்ள என்ன செய்யப்படுகிறது. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி துவக்குகிறது. அது ஒரு பயணமாக ஆரம்பிக்கிறது. அது ஒரு பயணம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பயணம். மறுபிறப்பின் அனுபவத்தின் மூலமாக இந்த உலகத்திலே அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். அடுத்து அது ஒரு பயணமாக தொடர்கிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ நம்ம நித்திய ஜீவனை நோக்கி, பரலோக வாழ்க்கையை நோக்கி நாம் பயணத்தை ஆரம்பித்து நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க உங்க பயணத்தை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க உங்க பயணத்தை ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு? எதுக்கோ பிறந்த கொண்டாடுறோமே, மறுபடி பிறந்த ரட்சிக்கப்பட்ட நாளுக்கு ஏதாவது பிறந்த நாள் கொண்டாடுறீங்களாப்பா? யாருக்கெல்லாம் தெரியும்? சிலருக்கு தெரியவே தெரியாது. ரட்சிக்கப்பட்ட நாள் என்ன? ஞானஸ்தானம். இத்தனை ஞானஸ்தானத்தை உன்ட்ட கேட்குறேன். என்றைக்கு நாம் மறுபடி பிறந்தோமோ அல்லது ரட்சிக்கப்பட்டோமோ அதுதான் என்னது? நம்ம பயணத்தை அப்போ நம்ம பயணம் எப்படி ஆரம்பிக்குது? எதை நோக்கி? பரலோகத்தை நோக்கி, நித்திய ஜீவனை நோக்கி நம்முடைய பயணம் என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. ஆமேன் சொல்லுவோமா? அப்போ அந்த 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 பயணத்தில் 2 காரியம் இருக்குது. ஓட்டம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. ஓடணும், அந்த நோக்கி என்ன செய்யணும்? ஓடணும். பரலோகத்தை நோக்கி இந்த வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். திரும்பக்கூடாது, அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. அக்கம் பக்கம் பார்த்தவங்கெல்லாம் யாரு? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டான். யூதாஸ் காரியத்தை போயிட்டான். இப்படி ஆக ஏராளமா ஒரு கூட்டம், ஒரு சின்ன கூட்டம் போயிட்டு இருக்குது. ஆனால் பெருங்கூட்டம் என்ன செய்யுது சொன்னா அந்த பயணத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முழிக்கிறவருமாய் இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி ஓடக்கடவோம். அவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த பாதையை நாம் என்ன ஓட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டர் இப்படி இருக்கிறாங்களே, ஓட முடியாது. ஓட்ட பந்தயத்தை நீ தான் ஓட வேண்டும். எல்லாருக்கும் ஒரு ட்ராக் போட்டு வச்சிருக்குது, ஆண்டை வச்சிருக்கிறார். உனக்கு இதான்ப்பா ஓட்டம், இதான் வாழ்க்கை, இதை ஓடு. ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி ஓடுறேன்னு சொல்ல முடியாது. இது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு நாள் சில நாள் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து கூட சொல்ல முடியாது. வாழ்க்கை முழுவதும் அந்த கிறிஸ்துவ ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடணும் ஓடணும் ஓடணும். அல்லேலூயா. வாழ்ந்து கொண்டே ஓடணும். கர்த்தர் நடத்துகிற பாதைகளிலே, சத்தியத்தின் பாதைகளிலே, நீதியின் பாதைகளிலே, விசுவாசத்தின் பாதைகளிலே நாம் நடந்து கொண்டே போக வேண்டும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். லக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கணும். போராட வேண்டும். எது போராடணும்? நம்ம அந்த ஓட்டத்தை ஓடக்கூடாது. எப்படி போராடும்? போராடுகிற சக்தி இருக்குது. பிசாசு யாரை கொண்டும் செய்வான், எவரை கொண்டாலும் செய்ய, எப்படியும் செய்வான் பிசாசு. உண்மைதானா? போராடணும். நல்ல போராட்டத்தை போராடணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். போராட்டம் எதுக்காக? போராட்டம் விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்காக போராட்டம். போராடிட்டே என்ன வந்தாலும் சரி. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
ஆமென் சொல்லுவோமா? நான் யார்? மறுபடியும் பிறந்தவன். நான் யார்? நித்திய ஜீவனுக்காக நான் முத்திரிக்கப்பட்டவன். நான் யார்? நான் கர்த்தருடைய சமூகத்தில் நித்திய காலமாக வாழும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அந்த பாதையில் ஓடிக்கொண்டே இருந்து எப்படியாவது அதில் என்ன செய்வேன்? நான் பெற்றுக்கொள்வேன். அதுக்கு பிரச்சனைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நான் மேற்கொள்ளுவேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22 முதல் 27 வசனங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அந்த நாள் வரும்போது, தேவன் நம்மை சேர்த்துக்கொள்கிற நாள் வரும்போது, அந்த நாளில் அநேகர் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் சொன்னோம், பிசாசுகளை துரத்தணும், அதை பண்ணோம், இதை பண்ணோம், அப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் பிள்ளைகளே எனக்காக பிரயாசப்பட்டு இருக்கிற வாங்கன்னு சொல்கிறாரா? என்ன சொல்கிறாரு? அக்கிரம செய்கைக்காரரே. அப்போ என்ன செய்திருக்கிறான்னா, தீர்க்கதரிசனம் சொல்கிறேன், பிசாசு வர்றேன்னு சொல்லி நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கான். கர்த்தர் கொடுத்த கிருபைகளை தவறாய் பயன்படுத்தி அக்கிரமம் பண்ணியிருக்கிறான், காசு சம்பாதிச்சிருக்கிறான். என்னென்ன பண்ணா தெரியல. ஆண்டு சொல்லிட்டு, நீ அக்கிரம செய்கைக்காரன், நான் உனக்கு கொடுத்த தாளத்தை ஒழுங்கா பயன்படுத்தல, என்னை விட்டு போ. நமக்கு எதுதான் அட்ராக்ஷனாக இருக்குது? தீர்க்க தரிசனம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. யாராச்சும் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாக்க நம்ம என்ன செய்யுது? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமாம், இந்த அட்ராக்டிவ கவர்ச்சிகளை பார்த்து என்ன செய்யாதீங்க? போகாது. வேத வசனம் சத்தியத்தில் நடக்கிற ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசாசு அநேகரை வஞ்சிக்கிறதுக்காக கவர்ச்சிகள், பரவசம். அல்லேலூயா. ஏங்க ஞாயிற்றுக்கிழமை விசில் அடிக்கிறாங்க, அது கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். லேட்டஸ்டான சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க, பாஸ்டர் விசுவாசி டான்ஸ் ஆடுறாங்க, பாஸ்டர் பீட்டை போட்டு டான்ஸ் சொல்லி கொடுக்குறாரு, இவங்க ஆடுறாங்க. இது சபையா பிசாசின் சபையான்னு தெரில. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கடைசி காலங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வசனம் தான் முக்கியம். பக்கத்தில் வசனம் தான் முக்கியம், வசனம் தான் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் நல்லது, ஆனால் தீர்க்க தரிசனம் பின்னாடி போனேன்னா உன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். அற்புதங்கள் நல்லது, அற்புதங்களை பார்த்து பின்னாடி போனா நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போகும். கவர்ச்சியை நம்பி போனா நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். வேத வசனம், வேத வசனம், வேத வசனம். அல்லேலூயா. அப்போ வேத வசனத்தை நாம் கேட்டு அந்த வசனத்தில் வேறு கொள்ளுவதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்கம்மா. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. பாருங்க, நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. நல்லா கவனிச்சிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனைத்தான் ஆண்டு நினைச்சாரு புத்தியுள்ள மனுஷன் சொல்கிறார். புத்தியுள்ள ஒரு மனுஷன், புத்தியுள்ள மனுஷன். நீ கவர்ச்சியை நம்பி போனால், வேறு காரியங்களை பின்பற்றி போனால், வேதம் சொல்ல தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து ரொம்ப நல்லா இருக்கும். வாசி. அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அல்லேலூயா.
பார்க்க ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். ஆனால் அஸ்திவாரம் இல்லை. இது வேர். இங்கே அஸ்திவாரன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான். வேர் கொள்ளுதலும் அஸ்திவாரம் போடுதலும். ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம். இப்போ வேத வசனம் எந்த அளவுக்கு ஆழமாய் நம்முடைய வாழ்க்கையில நிலை கொண்டிருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பும் ஆசீர்வாதம். ஒரு நாளும் மற்றவைகளை கண்டு விசுவாசிகள் நாம் இடறி போகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாற்றுவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்போ மனுஷன் கவர்ச்சிகளை நம்பி, எப்போ மனுஷன் இப்படிப்பட்டதான காரியங்களை அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, எங்கே எப்போ போகிறான்னு சொன்னால், என்றைக்கு மனுஷனுடைய இருதயத்தில் பின்மாற்றம் வந்திருக்குதோ அன்றைக்கு தான் அவன் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவான். நீங்கள் அதுக்கு உதாரணம் சவுல். சவுல் என்ன செய்யறா, அந்த குறி சொல்ற ஆவி உள்ளவனெல்லாம் அழிக்கிறான். கர்த்தருடைய காரியத்துக்கு விரோதமா போகிற போது அதே குறி சொல்ற ஒரு ஆவியை தேடி போறான். என்ன பயங்கர யோசித்து பார்த்துருக்கீங்களா? பின்மாற்றம் வரும்போது அப்படிப்பட்ட காரியம் கொண்டு போய் நமக்கு எச்சரிக்கை கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் விலக வேண்டியவைகள் 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி, கட்டுக்கதைக்கு விலகிரு. தேவ வசனம் தான் முக்கியம். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லா காலங்களும் இந்த கட்டுக்கதை கொடுக்குறவன் நிறைய பேர் வர்றான். அல்லேலூயா. என்னை ஆண்டவர் பல்லது கூட்டிகிட்டு போனார், எனக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்தார். என் பூமியில் பாயாசம் செய்கிறதுக்கு வழி இல்லையா நமக்கு? அதுக்காக பார்லோதரோடு நமக்கு பாயாசம் செஞ்சு கொடுக்கணுமா? இவனை சாப்பிட்டு கர்த்தர் எனக்கு பாயாசம் செஞ்சு கொடுத்தார். கர்த்தர் சொன்னார்னு நம்ம சொல்லிட்டோம்னா எது வேணா செய்யறதுக்கு இன்னைக்கு ஜனங்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க. கட்டுக்கதைகளுக்கு. அப்போ வேத வசனம் நல்லா இருந்துச்சுன்னா அது உண்மையா, கர்த்தர் பேசுனா நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. அப்போ விலக வேண்டியவைகள், அப்போதான் வேத வசனம் நமக்குள்ள ஆழமாக போக முடியும். கட்டுக்கதைகளுக்கு என்ன செய்யணும்? விலகணும். 1 தீமோத்தேயு 6:3-5 ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும். அப்படிப்பட்ட ஆட்கள் வேற்றுமையான உபதேசங்கள் அவங்க பண்ணும்போது அதில் என்ன நடக்குது? சண்டை, பிரச்சனை, போராட்டம், வாக்குவாதம், பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்றெண்ணி எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. பாருங்க, இவங்க மாறுபாடான காரியங்களை நாங்கள் செய்கிறதான் சரி, நீ செய்கிறதான் அப்படி தான், நாங்கள் தான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லி காரியங்களை பேசும்போது நமக்கு இடரலாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிறத விட்டு விலகிருப்பான். அது உனக்கு வேண்டாம். சத்தியத்தை அறிவீர்கள், உனக்கு சத்தியம் தெரியும், இதுதான் உண்மைன்னு தெரியும், வசனம் இப்படி தான் சொல்லுது, அதை விட்டு என்ன செய்ய? விலகிரு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் 6:10 சொல்லி பண ஆசையை விட்டு விலகு. பணம் தேவைதான், வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். பக்கத்தில் சொல்லுங்கள், வேலை செய்யணும், நல்ல வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும். அல்லேலூயா. ஆனால் பணம் ஆசை இருக்கக்கூடாது, பேராசை இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? பணம் நம்ம கடவுளை மாறிடக்கூடாது. பண ஆசை எல்லாத்தையுமேக்கும் வேற இருக்கு. சிலருக்கு எந்நேரம் பணம் 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 பணம். அவைகள் என்ன செய்ய சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளக்கூடாது, நம்ம தூரமாக்கி விடும். அதே போல் ஞானம் என்கிற பொய்யான கொள்கைகள் 1 தீமோத்தேயு 6:20 சொல்லி ஞானம் என்று சொல்கிற பொய்யான கொள்கை. அவங்க என்ன செய்வாங்கன்னா, என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களாம் அந்த இதுக்கு இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த இது என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம்
எப்பயும் இப்படி தான் இருப்பாங்க, எப்போ பார்த்தா பைபிள் வாங்க வேத வசனம் தான் சொல்லுவாங்க. இல்லை இதுதான் ஞானமானது, இதுதான் ஞானமானதுன்னு சொல்லி ஞானமான காரியங்கள்னு சொல்லி பைத்தியமான காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லுவான். அப்படிப்பட்ட யாராக இருந்தால் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும், நான் விலக வேண்டும். அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்ம படிச்சிருக்கிறோம், நமக்கு அப்போ ரொம்ப படிச்சுட்டோம். அன்றைக்கி அவங்க முழங்கால் படி ஜெபம் பண்ணாங்க, நம்ம இன்றைக்கி முழங்கால் படி ஜெபம் பண்ண அவசியமே கிடையாது, முக்காடு போடணும் அவசியம் கிடையாது. யார் சொன்னால் முக்காடு அப்படின்னு சொன்ன ஒன்று சொல்லுவான். இப்படி வித்தியாசமான உபதேசங்களை கொண்டாடுவான். அகலட்டு விலகு அப்படி சொல்லு. அல்லேலூயா. அப்போது நம்ம எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் சங்கீதக்காரர் அழகாக சொல்கிறாரு. 119 சங்கீதம் 72வது வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும், நமக்கு அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். நீ சொன்ன இந்த வேதமே எனக்கு நலம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை காட்டிலும், ஒரு குல தங்கத்தை காட்டலும். சொல்லுங்கள், ஒரு குல தங்கத்தை காட்டலும். ஐயா சொல்லுங்கய்யா, ஒரு கிலோ தங்கத்தை காட்டலும். வர மாட்டேங்குதே. ஒரு கிலோ தங்கத்தை காட்டலும். ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கறது தான் எனக்கு ரொம்ப நல்லது. இன்னும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இதுதான் ஒரு பரிசுத்தவானுடைய இறுதி இருக்கணும். தேவ பிள்ளையுடைய இறுதி அப்படி தான். பரலோக பிரயாணியுடைய பரலோகத்துக்கு பயணம் போகிறதான மனுஷனுடைய இருதயம் அப்படி தான் இருக்கும். பொண்ணு எப்பயும் கிடைக்குங்க, ஆனால் சத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஆமேன்னு சொல்லுவோமா? சமீப காலங்கள் நிறைய பேர் அடக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் பாஸ்டர்ஸு எல்லாம் அடக்கம் பண்ணுறோம். ஆடிய ஆட்டம் என்ன, தேடிய செல்வம் என்ன, போன அப்படி இப்படின்னு சொன்னால் இப்போ அந்த மண்ணு தான். பக்கத்தில் சொல்லுங்கள், அந்த மண்ணு தான். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு வெறும் மண், ஒருத்தனுக்கு கட்டையில் வச்ச மண், இன்னும் மண், அப்புறம் மண்ணில் கட்டைகளை வச்ச ஒரு காங்கிரீட் கட்டத்தில் வச்ச மண். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு வித்தியாசம் ஒன்றும் இல்லை. காங்கிரீட் சிமெண்ட்டு கலவை மண், இது ஃப்ரெஷ்ஷான மண், அவ்வளோதான் வித்தியாசம். இது அவ்வளோதான் வாழ்க்கை. ஆனால் இதுக்காக யாரை விட்டுறக்கூடாது? தேவனை விட்டுறக்கூடாது, வசனத்தை விட்டுறக்கூடாது. அநேக ஆயிரம் பொன் வெளியை காட்டிலும் நீ விளம்பின சொல்ல முடியுமா? சொல்லலாமா? சொல்லணும். நான் ஒரு வீட்டில் பார்த்தேன், நம்ம தலைவர்கள் ஒருத்தர் வீட்டில் பார்த்தேன். வீட்டில் ஒரு வசனம், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில் உடைய பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆகின. அதை தான் எங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன். ரொம்ப சின்ன போர்டு வாங்குகிற காலம் இருக்கிற காலத்துக்கு தான் அதான் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், இந்த இடத்துல இருந்தபோது ஆரம்ப நாட்களில் ஊழியங்களில் பாடுகள் கஷ்டங்கள் இருக்கும் போதும் அந்த பாட்டு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். இந்த குளிரில் உடம்புல பயங்கரமான சளி, பாம்புக்கு பக்கத்தில் நாங்கள் படுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த பாட்டு, நான் பரதேசிகாய் தங்கு வீட்டிலே பிரமாணங்கள் கீதமாகின, அது என் பாக்கியம், அது என் மேன்மை, அதுவே மகிழ்ச்சி என் வாழ்விலே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம லைஃப்பில் அதுதான் ரொம்ப முக்கியம். வசனம், வசனம் நம்ம உருவாக்கும், வசனம் பாதை காட்டும், வசனம் கண்களை தெரிவிக்கும், வசனம் நமக்கு ஆவிக்குரிய பலனாக இருக்கும், வசனம் நம்மை அற்புதமாய் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இப்படிப்பட்டதான் அந்த வசனத்தை விட்டுறக்கூடாது. வசனத்தை விட்டுறக்கூடாது. வசனத்தை விட்டுறக்கூடாது. 77வது வசனத்தில் சொல்கிறார், பின்பகுதியில் சொல்கிறார் பாருங்க, அதே 119ஆம் சங்கீதத்தில், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் எனக்கு என்னது? மனமகிழ்ச்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
அல்லேலூயா. 100 பவுன் செயினை போட்டால் எப்படி முகம் மலருதோ அதை காட்டிலும் பைபிளை தூக்கின என் முகம் மலருதுங்க. சகோதரி பார்த்து சொல்லுங்கள், 100 பவுன் சங்கிலியை போட்டால் செயினை போட்டால் எப்படி முகம் மலருமோ அதை காட்டில் பைபிளை தூக்கின என் முகம் மலரும். வரமாட்டேங்குதே, சொல்லலாமே, சொல்லுங்கள். 100 பவுனை போட்டால் எப்படி முகம் மலர்ச்சி அடையுமோ, நடையே மாறுமோ அதை காட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முக்கியம் அதான், வேத வசனம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை கை கொண்டா, வேதத்தை உள்வாங்கினால், வேத வசனம் ஆழமாய் வேர்கொண்டு அதை கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா, நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை காக்கிறவனோ, வேதத்தை அவன் வேரை போல உள்ளே யாருடைய இதயத்தை ஆழமாய் வேர்கொள்ளுதோ அவன் பாக்கியவான். 51ஆம் சங்கீதம் 7-8 வசனங்கள். 51 ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7-8 வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. கவனிங்க, மறுபடியும் வாசிங்கம்மா. நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். உங்களை பார்த்தா கர்த்தர் சொல்றார், யாரெல்லாம் இருதயத்தில் வேதத்தை பதிச்சு ஆழமாய் வீகொண்டிருக்கிறோமோ அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு. பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், நம்மளை தான் பார்த்து கர்த்தர் சொல்கிறார். வேதத்தை நம்ம இருதயத்தில், நம்ம வேதத்தை ஆழமாக வேறு கொண்டிருக்குமானால், பதித்திருக்குமானால் கர்த்தர் நம்மளை கொண்டு தான் பேசுகிற. சொல்லுங்கள், வாசிங்க. எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அவங்க யாரும் மதிக்கலாம் பயப்படாதீங்க. அது குறித்து எதுவும் மைண்டில் மனசில் நினைக்காதீங்க, அசட்டா பண்ணி போடுங்க. பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நரகத்தின் நாட்களில் அவங்க என்ன வேதனைப்படுவாங்க நினைக்க பாருங்க. என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். அல்லேலூயா. என் ரட்சிப்பு உன் வாழ்க்கையில் தலைமுறை தலைமுறையாய் தொடரும் சொல்லி கர்த்தர் சொல்றார். எல்லா சத்தம் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. பாருங்க, அப்படி வேதத்தை இருதயத்தில் பதித்து கொண்டவர்கள், அவர்கள் வேதத்தை அவர்கள் வேறு கொண்டவர்கள், இருதயத்தில் வேறு கொண்டவர்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலையுதிரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பக்கத்தில் வேற என்னங்க வேணும்? வேற என்னங்க வேணும்? வேற என்ன வேணும்? இதை விடலாமா? பைபிள் எடுத்து காமிங்க. இதை விடலாமா? பைபிள் எல்லாம் எடுங்க. இதை விடலாமா? இதை வாசிக்காமல் இருக்கலாமா? இதை தியானிக்காமல் இருக்கலாமா? இதை கேட்காமல் இருக்கலாமா? அல்லேலூயா. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குன்னு சொல்லிட்டாரே, வேறு என்னங்க வேணும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆமென். இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் இன்னும் அதிகமாக சொல்கிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும். கவனிங்க, நீங்கள் வசனத்தில் நடக்கிறதுனால இதெல்லாம் உங்களை விட்டு போயிருக்கலாம். பெரிய லிஸ்ட்டு, அது எல்லாம் இருந்திருக்காது. ஏதோ 1-2 நம்ம விட்டு வச்சு போயிருக்கோம். போனால் வாசிங்க. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும். கவனிங்க, என்ன கிடைக்குமா சொல்லுங்க? நூறத்தனையா? எப்போ ஒரு வீட்டை கொடுத்தா 100 மடங்கு ஒரு வீட்டை தரேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்புறம்
சகோதரரையும் சகோதரர்களை தரேன்னு சொல்றாரு, சகோதரிகளையும் சகோதரி தரேன்னு சொல்றாரு, தாய்களையும் சொல்றாரு, பிள்ளைகளை தரார், நிலங்கள் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான். நித்திய ஜீவன் பூமிக்குறையும் தர்றாரு, மறுமைக்குறையும் தர்றாரு. ஒரு அல்லையே சொல்லுவோமா? அப்போ எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அதனால தான் ஆண்டவர் வேதத்தை முக்கியப்படுத்துறாரு. அதான் ஆண்டவர் வேதத்தை முக்கியப்படுத்துறாரு. வேதத்தை வாசி, வேதத்தை தியானம் பண்ணு, வேதத்தை கேளு, வேதத்தை உள்ளே உன் இருதயத்தில் வேர்கொள்ளட்டும். வேதம் 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 அப்படி இருந்தால் இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் தந்து நம்மை நடத்த உண்மையிலவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் வேதம் வேறு கொள்ள வேண்டும். வேதம் தான் எது செஞ்சாலும் வேதத்தின்படி செய்யணும். எப்படி நடந்தாலும் வேதத்தின்படி நடக்கணும். நீங்கள் யாருங்க அவங்க? இந்த சிஸ்டர் யாரு? வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். இந்த சபை எப்படி? வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். இந்த முத்திரை நமக்கு வேணும். கர்த்தர் அப்படி இருக்க நமக்கு உதவி செய்வாராக. எல்லாம் எழுந்துட்டு ஜெபம் பண்ணுவோம். அநேக 1000 பொன் வெளியே காட்டிலும் நீங்கள் பேசுகிற வேதம் தான் எனக்கு ரொம்ப நல்லது. வேதத்தை தேடுவேன், வாஞ்சிப்பேன், வாசிப்பேன், கேட்பேன், தியானிப்பேன், அதன்படி நடப்பேன். ஆண்டவரே க்ளோரி டு காட். நல்ல தீர்மானம் பண்ணுவோமா? எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வலது கையை உயர்த்தி நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். ஆசீர்வாதத்தின் வழியை கர்த்தர் சொல்லிட்டார். நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். தம்பி, நீ தான் தீர்மானம் பண்ணணும். உன் வாலிப வயசில் உன் இஷ்டம் போட்டு நடக்கும் நீ நினச்சேன்னா உன்னுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி சொல்ல முடியாது. உன்னை ஆண்டுக்கு ஒப்புக்கொடு. தேவனுடைய வார்த்தையின்படி உன்னை பொண்ணை கேட்கல, பணத்தை ஆண்டரை கேட்கல, அப்படி வசனத்தின்படி நடக்க உன் எதிர்காலத்துக்காக சொல்கிறார். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் பரதேசிகை வீட்டிலே பிரமாணங்கள் கீதமாயிட, நான் பரதேசி தங்கு வீட்டிலே பிரமாணங்கள் கீதமாயிட, துன்பத்தின் வேளையில் மதுர கீதம், சோர்ந்த வேளையில் தைரியம், கலைத்த வேளையில் புதுவரம், அருளுகிறதே உமது வேதம், அருளுகிறதே உமது வேதம். நான் பரதேசி தங்கு வீட்டிலே நல்ல பிதாவை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தின் முக்கியத்துவத்தை இந்த நாளிலே நாங்கள் கேட்க உதவித்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். வேத வசனம் ஆழமாய் இருதயத்தில் வேர்கொண்டு மிக சிறந்த பலன்களை கொடுக்கத்தக்கதாக தேவன் இந்த நாளிலே எங்களுக்குள்ளே பேசுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். யாரெல்லாம் வேத வசனத்தை முக்கியப்படுத்தி வாசிக்க, தியானிக்க, கேட்க, வசனத்தின்படி நடக்க ஒப்பு கொடுத்தார்களோ, ஆண்டவர் சொன்னது ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடக்க கர்த்தருடைய கிருபை அவர் மேல் இருக்கணும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நாமத்தை எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்பா. இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபடி மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ்.